வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது நெஞ்சு சளி மூக்கடைப்புக்கான ஈஸியான ஹோம் ரெமெடிஸ் தான். இந்த ரெமெடிஸ் எல்லாமே சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது. அதே மாதிரி இந்த ஹோம் ரெமெடிஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாமே இந்த வின்டர் சீசனில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நெஞ்சில் ரொம்ப சளி கட்டும் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த நல்ல கோல்டு பிடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதை விட டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேங்காய் எண்ணெயோட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ஓமம், அடுத்து பூண்டு, அடுத்து சூடம். ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஓமத்தை போட்டுட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியே பூண்டை 2 தட்டி போட்டு அந்த நல்லா சூடு பண்ண அந்த எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் வதக்குனீங்களாலே போதும். பூண்டோட கலர் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் சூடம் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் சூடத்தை சேருங்க போதும். அந்த சூடம் கரைஞ்சிரும். இந்த எண்ணெயை நெத்தியில், மூக்கில், காதுக்கு பின்னாடி, நெஞ்சில், அப்புறம் முதுகில், கழுத்து பகுதிகளெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மார்பில் கட்டியிருக்க சளியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். மூக்கடைப்புக்குமே ஒரு நல்ல ரெமெடி. ஸோ இது நைட்டு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த நைட்டு மூக்கடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் காலையில் ஓமம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் நீங்கள் பூண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங்கோ இல்லை நைட்டோ சூடம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூக்கடைப்புக்கான ஒரு ரெமெடி. இது விரல் மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விரல் மஞ்சள் ரொம்ப எஃபெக்டிவானது. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த விரல் மஞ்சளோட ஒரு பகுதியை அப்படியே காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது கருப்பாகி நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை ஒரு மூக்களோட ஒரு பகுதியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மூக்கு வழியாக உறிஞ்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மூக்கடைப்பு ஈஸியாக சரியாயிடும். ஸோ இதை இதுவுமே எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரியவங்களுக்குமே இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவான ரெமெடி. ஸோ இதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்பு அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெத்தலை. ஸோ வெத்தலையை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இது பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா. வெத்தலையோட பின்பகுதியை அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றின அகல் விளக்கில் பின்பகுதியை காமிச்சு ஸோ இதை நெஞ்சு பகுதியிலே ஒத்தனை கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி கரையும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா பின்னாடி இருக்க காம்பை மட்டும் எடுத்துட்டு இதை நல்லா பிச்சு தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை இழுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி சரியாகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுக்கு. ஸோ சுக்கு சுக்கு பொடியாகவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுக்கை எடுத்துகிட்டு நீங்கள் தட்டி பொடியாக்கி தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சளி நல்லா குறையும். இருமலுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.